வணக்கம் மக்களே. அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பே இந்த கூட்டணி வந்து இறுதி செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது. கண்டிப்பா வந்து இந்த தேர்தல்ல எப்படியாச்சும் அதாவது பக்கத்துல தேர்தல் நெருங்கும் நேரத்துல இந்த கூட்டணியை அறிவிச்சு அதன் மூலமா வந்து கூட்டணி ஏற்படும் பல்வேறு சலசலப்புகளுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு தெளிவான விளக்கம் கொடுப்பதற்குள்ள வந்து அந்த தேர்தலே முடிஞ்சு போயிடுது. அதனால நம்ம முன்கூட்டி நம்ம வந்து இந்த கூட்டணியை அறிவித்து அது கேட்டது போல 2026 தேர்தலை வந்து சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இன்று எங்கள் கூட்டணி உறுதியாகி உள்ளது அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவர்கள்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொண்ட பாஜகவும் சரி செங்கோட்டையும் சரி அதுக்கு அனைவரும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து தெளிவா இருந்துட்டாரு. இது அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் தான், அதனால வந்து இதுல பாஜக தலைவருக்கான அனைத்து உரிமைகளும் இல்லை அப்படிங்கிற ரீதியில அவர் சொன்னதால கண்டிப்பா வந்து மீண்டும் அதிமுகவுல சசிகலா, ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தினகரன் அவர்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிற ரீதியில வந்து கன்ஃபார்மாவே ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணியில வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியா இருக்கிறது எதுவும் பாத்தீங்கன்னா பாமக தான். அது மட்டும் இல்லாம அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக பெரிய கட்சி. அந்த கூட்டணியில இரண்டாவது கட்சியாக பார்க்கப்படுகிறது எதுவும் பாத்தீங்கன்னா பாமக தான். பாஜக வந்து நோட்டாவை வந்து மேலையும் கீழையும் போட்டி போடுற ஒரு கட்சியா தான் பாஜக இன்று வரை இருக்கு. இந்த ரீதியில வலிமையான ஒரு மாநில கட்சியா அதிமுக இருக்கும்போது பாமக வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அவர்களும் இருக்காங்க. பாஜக சொல்லி அது மூலியமா வந்து நாங்க கூட்டணி வந்து தொடர்வதற்கான எந்த ஒரு நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ரீதியில தான் நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலுமே இது ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அன்புமணி அவர்களை மட்டும் கான்டாக்ட் பண்ணிட்டு மற்ற ஐயா அவர்கள்ட்ட வந்து எவ்விதமான ஒரு ஆலோசனை செய்யாம பாஜக கூட இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் கலந்து கொண்டிருந்தாருன்னா ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா இது வந்து பாமகவிற்கான ஒரு வெற்றி வாய்ப்பாக இருக்குமா? அது மட்டும் இல்லாம தொகுதிகளை வந்து பார்கெனிங் பண்ற அளவுக்கு ஒரு விஷயமாக இந்த கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கலாம். அதனாலதான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பார்க்கும்போது இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை அந்த தலைவர் பதவி நீக்கிட்டு செயல் தலைவர் பதவி வந்து கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற ரீதியில வந்து நேற்று ஒரு பிரஸ் மீட் விட்டு மிக பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஒரு அதிர்வலைகள் தான் ஏற்படுத்தி சொல்லியாகும். நேற்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு பாமக எதிராக செயல்படுகின்ற அனைத்து யூடியூப் சேனல்களும் ஒரே கண்டென்ட் எது பாத்தீங்கன்னா பாமக பாமக பாமக. உண்மையை பார்க்கும்போது நேற்று இது மாதிரியான ஒரு கேவலமான செயல்களை தான் ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு இருந்ததுதான் சொல்லியாகணும். கே.என். நேரு அவருடைய சொந்தக்காரங்களாம் மாட்டிருக்கானுங்க இந்த இடி ரைடுல. செந்தில் பாலாஜியோட தம்பி மாட்டியிருக்கான் இந்த ஒரு வருமானத்துக்கு அதிகமா சேர்த்த சொத்துல இன்னைக்கு மாட்டியிருக்கான். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே நடந்து கொண்டிருக்கிற வேலையில அது எதையுமே பேசாம பாமகன்னு ஒரு விஷயம் வந்தோடனே தொடர்ச்சியா ஆர்.எஸ். பாரதி சொன்னார்ல அந்த மும்பை, அது மாதிரி ஆரம்பிச்சுட்டானுங்க இங்க இருக்கிற ஊடகங்கள். கண்டிப்பா அதுக்குதான் அவனுக்கு வந்து லாய்க்குன்னு சொல்லி ஆகணும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மட்டும் இல்லாம இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல திட்டங்களை கொண்டு வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அந்த திட்டங்களை பத்தி இவங்க பேசினாங்களா பார்த்தா பேசல. நேத்துக்குறும் குரூப் 4ல ஒரு தேர்வானவர்களுக்கு வந்து ஒரு பணி நியமன ஆணையம் இது வரைக்கும் வழங்கல. அதை பத்தி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அதை பத்தி இவங்க பேசுறாங்களான்னு பார்த்தா பேசல. இந்த சண்டை தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயமா போயிடுச்சு. இது மாதிரி கேடுகெட்ட ஒரு ஊடகத்தனங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணியில கண்டிப்பா பாமக வருமா அப்படிங்கிறது இதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விதான் வைக்க வேண்டிய சொல்லி ஆகணும். பாமக பொறுத்தபோது பாத்தீங்கன்னா பாஜக சொல்லி நாங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு வெற்றியை தீர்மானிக்க அளவுக்கு வட மாவட்டத்துல மிகவும் பவர்ஃபுல்லான அதிமுக திமுக அடுத்து பார்த்தா வட மாவட்டம்ல மிகப்பெரிய அளவுல ஒரு கட்சி எதுன்னு பார்த்தா அது வந்து பாமக தான். 2 கட்சியும் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்து பாமகவிற்கு வந்து ஓட் பேங்க் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நோட்டை கூட போட்டி போடுகின்ற பாஜக கூட வந்து நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் பார்த்த வாய்ப்பு இல்லை. எங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிமுக வரட்டும். அதிமுக கூட வந்து எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளேயே வந்து எங்களோட கூட்டணி நிலவரை வந்து நாங்க தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்க தனிச்சே செயல்பட்டு விட போகிறாரோ அப்படிங்கிற காரணத்தால் தான் தலைவர் பதவியில இருந்து அவரை தூக்கியிருக்காங்க.
அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிய இந்த நேரத்துல மேலும் ஒரு சில கட்சிகள் வந்து பாஜக கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து இணையத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். முக்கியமான ஒரு கட்சியை பார்த்தா கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் அமைஞ்சா இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தா வாய்ப்பு இல்லைதான் சொல்லி ஆகணும். ஏன்னா திமுக கூட்டணியில மிக பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு கூட்டணி தான் இருக்கு. அவங்க வந்து என்னதான் வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்காத தனமா நடத்தினாலும் நாங்கள் உங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்ட மாதிரி தான் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மிகவும் வலிமையா இருக்கிற திமுக கூட்டணியை நம்ம வீழ்த்தணும்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணியில பாமகவும் உள்ள வர வேண்டும். பாமக வந்தா மட்டும்தான் வட மாவட்டத்துல மிக அதிக அளவில் இடங்களை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில எடப்பாடி பழனிசாமியும் அவர்களும் பார்க்கும்போது அவரும் வந்து ஒரு தீர்க்கமான முடிவோட தான் இருக்காரு. பார்ப்போம் இந்த கூட்டணி வந்து எப்படி அமைய போது மொத்த ஐயா ராமதாஸ் அவர்களுடைய நிபந்தனை என்னவாக இருக்க போகிறது, அவருடைய நிலைப்பாடு இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம தெரியும். அது மட்டும் இல்லாம பாமக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த கூட்டணி அறிவிப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டிப்பா தமிழக அரசியல் களம் வந்து எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத கூடிய விரைவில் நம்ம பேசதான் போறோம். கண்டிப்பா இந்த 2026 தேர்தல் களங்கிறது நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு ட்விஸ்ட், டர்னு, யூ டர்னு இது மாதிரியா தான் இருக்க போகுது. கண்டிப்பா எந்தெந்த கட்சியில கூட்டணி கட்சிகள் வந்து தொடர போகுது, எந்த கட்சிகள் வந்து கூட்டணி விட்டு வெளியேற போகுது அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க தான் போறோம். கண்டிப்பா தொடர்ச்சி நம்ம பேசிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணி பாமக இல்லாம வெல்லுமா, அப்படின்னா பாமக வந்து அதிமுக பாஜக கூட்டணியில வந்தாங்கன்னா இன்னும் வந்து அதிக அளவுல இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.